அயலக தமிழர் நல வாரியம். இப்போ இந்த அயலக தமிழர் தினத்தப்ப அயலக தமிழர் நல வாரியம் என்று 15 உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழு அமைத்தோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இதில் வருடம் எதுவும் போடல, நம்ம தெளிவாக வருடத்தை பார்ப்போம். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் இருக்கிறத பார்ப்போம். ஓகே, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியம். முந்தைய கருணாநிதி தலைமையிலான திமுக அரசால் 2011ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாடு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தின் விதிகளின்படி வாரியம் அமைக்கப்படலை. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஸோ அப்போ அறிவிச்ச தேதி அப்படிங்கிறது 2021 அக்டோபர் 6. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக தமிழ்நாடு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியத்தை அமைப்பதற்காக தமிழ்நாடு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல திருத்தச் சட்டம் 2022 இயற்றப்பட்டு 25/4/2022 அன்னைக்கு அரசுதல்ல வெளியிடப்பட்டது. இப்போ வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு சட்டம் ஏற்கனவே உருவாகிச்சுல 2011 சட்டம், அதை திருத்தி 2022 சட்டம் இயற்றி அந்த திருத்த சட்டம் 25/4/2022 அன்னைக்கு அரசுதல்ல வெளியிடப்பட்டது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியம் தலைவர் உட்பட 15 உறுப்பினர்களோடு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் வாரிய கூட்டம் 28/2/2023 அன்னைக்கு நடைபெற்றது. ஓகே, 2010ஆம் ஆண்டில் மறுவாழ் இயக்கம் வலுப்படுத்தப்பட்டு வெளிநாடு வாழ் தமிழர்கள் மறுவாழ்வு மற்றும் நல ஆணையரகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மேலும் இந்த ஆணையரகம் 2021 வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இது வெளிநாடு வாழ் தமிழர் நலவாரியம் தொடர்பான டேட்டா. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட பிடிஎஃப்ல இருந்துச்சு, அதில் வருடம் எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எனது கிராமம் திட்டம், அது நமக்கு தெரியும். உக்ரைன், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், இஸ்ரேல் ஆகிய நாடுகள்ல இருந்து கடந்த 3 ஆண்டுகளில் 2398 பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு டேட்டா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன கணியன் பூங்குன்றனார் விருது, தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதையும் கொடுத்துருக்குறாங்க. காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333 கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க.